தமிழக முதல்வருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அவர் ஜாதகம் இப்படி கமெண்ட்ஸ் யாரும் பண்ணிட்டு போகட்டும். புரியுங்களா? நமக்கு கிடைத்த ஜாதகம் கடக ராசி, பூச நட்சத்திரம். எவரை இவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய சுய ரூபத்தை இவர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்களை இவரே சந்திப்பார். சோதனைக்கான காலம். சோதனையிலிருந்து சாதனை பண்ண முடியும். அப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்க போறார். தமிழக முதல்வர் அவருடைய ஜாதகத்தின்படி அடுத்த 1.5 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்த கட்டமா அவர் PM ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அதற்கு உடன் இருப்பவர்கள் முதலில் ஒத்துழைப்பார்களா என்பதா கேள்வியை. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இவரால் தலைவலி வராது. இவர் எல்லாமே சினிமாட்டிக்கா பண்றதும் இல்ல, மக்களுடைய நலனை சார்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறார். நிச்சயமா நான் எழுதி தரேன், அதற்கு வாய்ப்பு இல்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நவம்பர் 13 ராகு கேது பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேத்துக்கு வாழ்க்கையோட மாற்றமே அந்த ராகு கேது பெயர்ச்சி மூலியமா தான் ஆரம்பிக்கும். நிச்சயமாக. சோ முதல் படியா தற்போதைய தமிழ்நாட்டின் முதல்வர் CM ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் வருமா? அரசியல் பயணத்துல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அந்த ராகு கேது பெயர்ச்சி மூலம்? கிரகங்களுடைய பெயர்ச்சிகள், நிலைப்பாடுகள் தான் எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நிலையான பலனை கொடுக்குது. இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. பொதுவாக ஒரு பேஸ் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அடிப்படை ஜாதகம்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அதில் திசா புத்தி இருக்கலாம், திசா புத்தி சாதகமாக கூட இருக்கலாம். அப்ப ராசி நட்சத்திரங்கள்ல விட கிரகங்கள் தான் முக்கியம். கிரகங்கள் தான் முக்கியம். அது ராசியை கிரகங்களை பேஸ் பண்ணி தானே, நட்சத்திரமும் கிரகங்கள் பேஸ் பண்ணி தானே. புரியுங்களா? இப்போ மேஷ ராசின்னு வச்சுங்களேன், செவ்வாய் அதிபதி. இல்ல கடகன்னு வச்சுங்களேன், சந்திரன் அதிபதி. அங்கேயும் பாத்தீங்கன்னா குரு இருப்பாரு நட்சத்திரத்துல, சனி இருப்பாரு, புதன் இருப்பார். ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் நட்சத்திரங்கள் கிரகங்கள் இருக்காங்க, ராசிநாதனோட இருக்காங்க. இவர் எல்லாருக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு போவதுன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் மட்டும்தான். புரியுங்களா? அதற்கு மேலாக ஒரு விஷயம் என்னன்னா கர்ம வினை ஒவ்வொருவருக்குமே. இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டீங்க, தமிழக முதல்வருடைய ஜாதகம் எப்படி இருக்கு, இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகுது. கிரகங்கள் மொத்தம் 9ங்க. 9 கிரகங்களை ஒவ்வொரு கிரகத்திற்கும் வலிமைன்னு சொல்றாங்க. அந்த வலிமை என்பது உச்ச வலிமை படைத்த ஒரு கிரகம் கேது. 2வது வலிமை படைத்த கிரகம் ராகு. மற்ற 7 கிரகமும் இந்த 2 கிரகத்துடைய வலிமைக்கு கீழாகதான். புரியுங்களா? அப்போ வலிமை பொருந்திய கிரகங்கள் இவங்க 2 பேரும். 2வது சர்ப கிரகங்கள். இந்த வாழ்க்கையுடைய தீர்மானிக்கின்ற சக்தியாக ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சர்ப கிரகங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த சர்ப கிரகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி சஞ்சரிக்கிறாங்க, எந்த விதமான பலன்களை கொடுக்கின்ற நிலையில் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது கோச்சார ரீதியாக வருகின்ற பலன்களை பார்க்கணும். அப்போ நம்ம மனிதர்கள் பேசுகின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா இந்த நிலைமையில இந்த நேரத்தில் இந்த கிரகம் வந்திருக்கு, அப்ப என்ன பண்ணும்? பொதுவாக கேதுவுடைய சஞ்சாரம் என்ன செய்யும் என்றால், ஒரு ஜாதகருடைய ராசிக்குள் அந்த கேது சஞ்சரிக்கின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அத்தனை படிப்பினைகளையும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞான மோட்சக்காரகன் கேது என்ன பண்ணா, இந்த உலகம் எத்தகையது, உன்னுடன் இருக்கும் மனிதர்கள் எத்தகையவர்கள், நீ எவரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அவர்களெல்லாம் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை அந்த ஞான மோட்சக்காரகன் கேது ஏற்படுத்தி கொடுப்பார். சோதனைக்கான காலம். சோதனையிலிருந்து சாதனை பண்ண முடியும். புரியுங்களா? இது பெரிய சூட்சம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, அடுத்த ஒரு சூட்சம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த 1.5 ஆண்டு காலம் இவருக்கு எப்படி இருக்க போகிறது? ஞான மோட்சக்காரகன் கேதுவின் சஞ்சாரத்தினால் எப்படி இருக்க போகுதுன்னா, நிறையவே நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள். எவரை இவர் நம்பிக்கொண்டிருக்கிறாரோ அவர்களுடைய சுய ரூபத்தை இவர் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்களை இவரே சந்திப்பார். இப்ப என்னன்னா, அவர் ஜாதகம் இப்படி கமெண்ட்ஸ் யாரும் பண்ணிட்டு போகட்டும். புரியுங்களா? நமக்கு கிடைத்த ஜாதகம் கடக ராசி, பூச நட்சத்திரம். கடகராசி பற்றி பேசுவோம். இந்த ராகு கேது பயிற்சியில் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியை விட்டு கடகத்திற்கு கேது வருகிறார், கும்பத்தை விட்டு மகரத்துக்கு வரார். அப்போ ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரிக்க போறார் தமிழக முதல்வர் அவருடைய ஜாதகத்தின்படி. இந்த காலகட்டம் எதிர் வருகின்ற 1.5 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய சோதனையான காலகட்டமாக இருக்கும். அப்போ இவருடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பட்டம், பதவி, யோகம்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாவற்றிலையுமே இந்த கேது விளையாடிட்டு இருப்பார். அப்போ எல்லாரையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு
ஒரு நிலைமை உருவாகும். மக்களுக்கு அவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையும் உடைய வாய்ப்பு அது சொல்ல முடியாது. ஓகே. இப்போ சுய கட்சி சுய ஆட்சி அப்படி வச்சுக்கோமே. இப்போ அந்த ஆட்சிக்குள் இருப்பவர்கள், தனக்கு நட்பாக இருப்பவர்கள், ஓகே, கூட்டணியில் இருப்பவர்கள், இவர்கள் செய்கின்ற துரோகங்களோ இவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடிகளோ அவருக்கு தலைவலியாக மாறுகின்ற போது ஓகே, மக்கள் அவருக்கு தான் ஆதரவு பண்ணுவாங்களே தவிர அனுதாபப்படுவாங்களே தவிர அவரை தவறு அணைக்க வாய்ப்பு இருக்காது. இது பேசிக்கா புரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஒரு லாஜிக் என்னன்னா, இந்த ஆளை இப்படி போய் எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களே, பாவியாந்தாள் அப்படி மனிதன் நினைத்திடக்கூடிய அளவிற்கு உடன் இருப்பவர்கள் இவருக்கு எதிர்மறையான விளையாட்டுகளை விளையாடுவார்கள், இவரை சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள். ஒரு விஷயம். அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்தில் ராகு, அந்த 7ஆம் இடம் பாருங்க, அதுதான் நட்பு ஸ்தானம். இப்ப கூட்டணியும் 7ஆம் இடம் தான், அப்ப வாழ்க்கை துணையும் 7ஆம் இடம் தான், நண்பர்களும் 7ஆம் இடம் தான். அந்த நண்பர்களின் வழியாக, கூட்டணியில் இருப்பவரின் வழியாக அடுத்த 1.5 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இவர் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ராகு கேது அங்கே சஞ்சரிக்கின்ற போது அந்த பலன்களை கொடுப்பார்கள். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு மேல அவருக்கு மேல ஒரு பெரிய மரியாதைகளும் வந்துட்டு இருக்குது, மக்கள் பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சிஎம் இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் நீடிச்சுக்கிட்டே இருக்குமா, இல்லாட்டி இதை உடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? ஒரு தனிப்பட்ட முறையிலேங்க தாவேக்கா ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. முதல்வர் பேரில் ஒரு மரியாதை அதிகரிச்சுட்டு வருது, அதை யாரும் மறுக்க முடியாது. மற்றவர்கள் மீது மரியாதை இருக்கிறதா இல்லை என்பது களத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். நிச்சயமாக முதல்வர் மீது மக்களுக்கு ஒரு மரியாதை அதிகரித்து வருது. இந்த நேரத்தில் அதற்கு என்ன காரணம்னா, இந்த நேரத்தில் கிரகங்கள் சஞ்சார நிலை அவருக்கு சாதகமாக இருக்கு. என்ன சாதகமாக இருக்கு? பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த பாக்கிய சனி தான் ஆட்சியில் இவரை அமர வைத்திருக்கிறார். அப்போ இந்த யோகங்களை கிரகங்கள் இப்பொழுது கொடுத்து கொண்டு இருக்கிறது. நாளை என்ன நடக்க போகிறது? ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை அப்படி தலைகீழாக மாறிடும். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது? இந்த மேகதாது அணை, புரியுங்களா? நிறைய பிரச்சனைகளை இவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்கு. நேற்று பயணப்பட வேண்டிய நிலையில நீங்க வர வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க. நீ தமிழகமே பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளுமே, ஆளுங்கட்சிக்குள் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் மேகதாது அணைக்காக கர்நாடக அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இது மக்களுடைய நலன் சார்ந்த விஷயம். இதுபோல இந்த நிலைகளில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இது ஒரே கட்சியுடைய ஒரே கொள்கையுடைய ஆட்சியாக இப்போது இல்லை. அப்போ கூட்டணி கட்சியினுடைய குமுறலையும் இவர்கள் கேட்டாக வேண்டும், கோரிக்கைகளையும் ஏற்றாக வேண்டும், அவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடிகளையும் இவர்கள் சமாளித்தாக வேண்டும். தனிப்பட்ட ஒரு ஆட்சி இருந்தீங்களேன், அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், தனிப்பட்ட ஆட்சி அவங்க எடுக்கிற முடிவு தான். ஆனால் இவர் தனியாக முடிவு எடுக்க முடியாது. தாவேக்கா மட்டுமே தனியாக முடிவெடுத்து விட முடியாது. இப்போ கூட்டணி கட்சிகள் இவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து இந்த விஷயங்களை இப்படி செய்யக்கூடாது, இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இவர்கள் செய்கின்ற பிரச்சனைகள் தலைவலியை ஏற்படுத்த இவருக்கு. நெருக்கடி எங்கிறது வரும்னா, உடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளால் தான் இவருக்கு நெருக்கடி வருமே ஒழிய மக்களால் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இது ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கு கூட முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேணாம், கூட்டணி கட்சிகளே வேணாம், விட்டுட்டு போயிடுவோம், ஆட்சி போனால் பரவாயில்ல, திரும்பி நின்று ஜெயிச்சு வருவோம், அந்த சிந்தனைக்கு வந்தாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. புரியுங்களா? அத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் இன்னும் 1.5 ஆண்டுகளில், வருகின்ற 1.5 ஆண்டுகளில் சந்திக்க வேண்டிய நிலை முதல்வருக்கு இருக்கிறது. அப்ப இந்த ஆட்சி கலையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, உண்மையா? நிச்சயமா. என்னன்னா, அவரே ஒரு முடிவெடுப்பார். இவர்கள் கொடுக்கின்ற நெருக்கடி அவரே ஒரு முடிவெடுத்து பெரும்பான்மையாக நாமே வரணும், நம்முடைய கட்சி நிச்சயமா வந்துடும், மக்களிட செல்வாக்கு இருக்கு, எதற்கு இவங்ககிட்ட போய் நம்ம போராடிட்டு இருக்கணும், மறுபடியும் தேர்தல் வந்தா வரட்டும், புரியுங்களா? மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு நிச்சயமா வரும் என்ற எண்ணம் அவருக்கு உருவாகும். அடுத்த வரவிருக்கும் தேர்தல் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு தேர்தலா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். அடுத்து சனி பயிற்சி வரப்போகுது. ஓகேங்க. அவன் ஜூன் 3ஆம் தேதி 2027 திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி எழுதி வச்சுட்டு எல்லாருமே. இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, ஒரு விஷயத்தை நம்ம பேசின உடனே இல்லை 30 ஆண்டுகள் சனி யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு பேசுகின்ற மக்கள் இருக்காங்க. இல்லை 10ஆம் இடத்துல பாவியாவது இருக்கணும்னு பேசுகின்ற மக்கள் இருப்பாங்க. தெளிவா ஒரு தகவலை சொல்றேன். எந்த ஜோதிடத்திலும் இல்லை ஜோதிட சாஸ்திரத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இப்ப பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் கடகராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். 10ஆம் இடம் பதவி ஸ்தானம். சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகின்ற போது பதவியில் பிரச்சனை ஏற்படுத்துவார். எப்போ?
இந்த 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி சனி பெயர்ச்சி கடக ராசினருக்கு எதிர்மறையான பலன்களை கொடுத்திடக்கூடியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் யோசனை பண்ணாமல் ஒரு அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக பெரிய ஆலோசகர்கள் இருக்காங்க ஜோதிடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, இந்த கிரகங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதற்கு. இந்த நேரம் உங்களுக்கு இப்படி இருக்கு, அதை அவர் சொல்லிக் கொடுக்கலாம். மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த நேயர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். 30 ஆண்டுகள் எல்லாம் சனி பகவான் தொடர்ந்து யாருக்கும் யோக பலன்களை கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகத்திற்கு திசாபுத்தின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 6 ஆண்டுகள், சந்திரனுக்கு 10 ஆண்டுகள், செவ்வாய்க்கு 7 ஆண்டுகள், ராகுக்கு 18 ஆண்டுகள், குருவிற்கு 16 ஆண்டுகள், சனிக்கு 19 ஆண்டுகள். இப்படி திசை நடத்துகின்ற காலமே 19 ஆண்டுகள் தான். அந்த 19 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கலாம், அஷ்டம சனியாக, 7.5 சனியாக சஞ்சரிக்கலாம். இப்படி நிறைய பார்க்கணும். கண்டக சனியாக சஞ்சரிக்கலாம். அப்போ 10ஆம் இடத்து சனி என்பது கடகராசியைச் சேர்ந்த முதல்வர் அவர்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்துவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலைப்பாட்டின் காரணமாக இவரே ஒரு முடிவிற்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். அப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமா அவர் பிஎம் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. அது வாய்ப்பு இருக்கா ஐயா? அப்படிலாம் சொல்லிட முடியாது. இல்ல சொல்ல முடியாது. இல்ல இல்ல அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். நிச்சயமா நான் எழுதி தரேன், அதற்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு யோகம் ஒன்று இருக்குங்க. ஒரு யோகத்தோட அடைஞ்சிட்டாரு. இப்போ எப்படி ஒரு யோகத்தை அடைஞ்சிட்டாரு, இந்த யோகம் அடையாமல் இருந்திருந்தால் அடுத்த பத்தி பேசிருக்கலாம். இது ஒன்று கிடைக்கணும். ஒரு முதல்வராக அமர வேண்டும், இல்லை பிரதமராக அமர வேண்டும் என்ற ஒரு யோகம் இருக்கணும். அதில் ஒரு பதவி கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து என்பது இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சூழ்நிலைகளும் இருக்கு, தேசிய அளவில் இருக்கின்ற சூழ்நிலையிலும் இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைகளே இவருக்கு மிகப்பெரிய தலைவலி ஏற்படுனா இவர் எல்லாமே சினிமாட்டிக்கா பண்றோம் இல்ல, மக்களுடைய நலனை சார்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறார். அதற்கு உடன் இருப்பவர்கள் முதலில் ஒத்துழைப்பார்களா என்பதா எனக்கு கேள்வியே. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு இவருக்கு இவரால் தலைவலி வராது. இவருடன் இருக்கின்றார்கள் பாருங்க, அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் அவர் கொடுக்கின்ற குடைச்சல்களும் இவருக்கு தலைவலி ஏற்படுத்தும். புரியுங்களா? இவருக்கு பிரச்சனைகளே அவர்கள் தான். எதிர்கட்சி கூட இனிமே பிரச்சனை இருக்காது. இவருடன் இருப்பவர்களே இவருக்கு பிரச்சனையாக மாறுவார்கள். இப்போ ஜோசப் விஜய் அவர்களே சுயமா முடிவு எடுத்து இந்த ஆட்சியை கழிச்சிட்டு மறுபடியும் ரீஎலெக்ஷனுக்கு உட்காரலாம், கண்டிப்பா நான் வின் பண்ணுவோம். நிச்சயமா வின் பண்ண முடியும். வின் பண்ண முடியும். இதை விட அதிகமா வின் பண்ண முடியும். இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்க முடியும். அது காரணம் என்னங்க? இந்த அனுதாபம் தான். இப்போ இவருடைய செயல்பாடுகளை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இவருடைய செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். முதல்வர் விஜய் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கோபம் பூரா பார்த்தீங்கன்னா அவருடன் இருந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க மீது தான் கோபமா இருக்கும். இன்னைக்கு என்ன நெகட்டிவ் ஆகும் சொல்லுங்க பாருங்க. இப்போ காங்கிரஸ் வந்து அமைச்சர் அங்கே இருக்காரு கூட்டணியில். கர்நாடக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி. ராகுல் யாரு? காங்கிரஸ் கட்சி தலைவர். இப்போ உள்ள கட்சி தலைவர் இங்க இருக்காங்க, ஒரு கட்சிக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ மக்களுடைய விமர்சனம் எப்படி போகும்னா, இந்த காங்கிரஸ் முதல் அமைச்சர் இங்க இருக்காரு இந்த கூட்டணியில, இவர்களால் அதை தடுக்க முடியாதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்க பெரிய உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா மொழி சார்ந்த ஒரு விஷயம், மாநிலம் சார்ந்த மாநில உரிமை. மக்கள் மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தமிழகனுக்கு இன்னும் வீரம் வரவில்லை என்பது என்னுடைய பார்வையில். கர்நாடக மக்களுக்கு இருக்கின்ற ஆவேசமோ ஒரு ஒற்றுமையோ, கர்நாடக மாநிலத்தின் மீது இருக்கின்ற ஒரு அக்கறையோ தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக கிடையாது. எந்த காலகட்டத்திலும் தமிழ் மக்கள் போராட்டத்தை கையெடுத்து கிடையாது. ஆனால் அவங்க எடுப்பாங்க. சின்ன ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டுடைய பஸ் அங்கே போக முடியாது, தமிழன் அங்கே இருக்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்தாங்க இல்லையா? ஜல்லிக்கட்டு போராட்டம் நம்ம எடுத்தோம், அது நம்ம மாநிலத்துக்காக எடுத்தோம். இது வந்து கர்நாடக மாநிலம் இருக்கு இல்லையா, அது அதை சார்ந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அது இன்னொரு மாநிலம், இன்னொரு அரசியல் கட்சி அங்கே ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறது. அதை எப்படி சமாளிக்க போறீங்க? புரியுங்களா? இது எப்படி தீர்வு? இப்போ அங்கே இருக்கின்ற ஒற்றுமை இங்கே கிடையாது இல்லையா? இங்கே அரசியல் ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக பல்வேறு பிரிவினைகள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே தடை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்பவும் சொல்றேன், இந்த விஷயத்தில் இவரால் ஒரு தலைவலி உண்டாகும். இவருக்கு முதல்வருக்கு இந்த விஷயம் ஒரு தலைவலி ஏற்படுத்தும். ஏன்னா அவருடைய ஆட்சிக்குள்ள வந்து காங்கிரஸ் இருக்கு. புரியுங்களா? மக்கள் அதையும் விமர்சனம் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மட்டும் ஆட்சிக்குள்ள இல்லாமல் இருந்தால் இது பெரிய விமர்சனத்தை வராது. இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் தனிச்சுன்னே வந்து 108 சீட்டு கிட்ட வாங்கினாரு. இப்போ ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா எதை தாண்டி போவார்? உங்க கணிப்பு இல்ல, கண்டிப்பா மெஜாரிட்டி தாண்டி போயிடுவார். ஓகேங்க, மெஜாரிட்டி நிச்சயம் கிடையாது. எப்படின்னா எந்தெந்த மாவட்டங்கள் அவருக்கு சாதகமாக இல்லையோ அந்த இடங்கள் முழுக்க பார்த்து நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. பெரிய அரசியல் சூத்திரதாரிகள் பூரா உள்ள வந்துட்டாங்க, அரசியல் சாணிக்கர்கள் உள்ள வந்துட்டாங்க, ஏடிங் பல பேர் வழியாக வந்துட்டாங்க. சரிங்களா? பல அமைச்சர்கள் வந்துட்டாங்க.
அப்போ அரசியல் எப்படி செய்வது, எப்படி வெற்றி பெறுவது என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். நேற்று வரை பார்த்தீங்கன்னா விஜயோடைய ரசிகர்கள் மட்டும்தான். இப்போ இவர்களுக்கு இன்னும் எப்படி மக்களிடம் அணுகுவது, எப்படி வெற்றி பெறுவது என்ற வழிகள் தெரியும். அடுத்து இந்த அனுபவசாலிகளால் இவர் வந்து வெற்றி பெறுவதற்கு, தனித்து வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நிறைய பேர் சொல்லலாம் கூட்டணி தவிர வேற வழியில் இல்லை. நிச்சயமாக இவரே தனித்து நின்று வெற்றி பெற முடியும். நம்ம நேயர்களுக்காக பல்வேறு தகவல்கள் சொல்லியிருந்தீங்க சுவாரஸ்யமா. ரொம்ப நன்றிங்க. நன்றி.